இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு கூரை மேலே நின்றுட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அப்படியே பாடிட்டு இருக்கும்போது அந்த டியூன்ஸில் வந்து QA மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நேச்சுரல் எனர்ஜியை வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அவங்க உடம்புல வந்து அந்த எனர்ஜி ஏறிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போவான்ல, அவனும் வந்துட்டு நான் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த கருமத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னா அப்போ நானுமே வந்து இந்த டியூனை வந்து என்னோடய உடம்புல வந்து கிரகிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் இந்த மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோக்கு மேலேன்ட்டு இவனுக்கு என்ன ஒரு மாதிரி திணிசாக பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோ அசிங்கமாக இருக்குது நான் பாடுறது. சரி அப்படின்னா நான் வேறு ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு? கத்தி மேலே கத்தி தலை சுற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி பாடிட்டு இருக்க. அதை எல்லாருமே வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எனர்ஜியுமே வந்து அதே சமயத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வளர்ப்பு நாயான அந்த டீமன் டாக் எடுத்த இப்போ சீன் போகுது. அது வந்து மாதிரி தூக்கத்தில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது. என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டீமன் டாக்கோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, இது வந்து சாதாரணமான ஒரு டீமன் டாக் கிடையாது. அந்த டீமன் கிளான்னு சொல்ல போகிற ஒரு கிளானில் வந்து அந்த டீமன் உல்ஃப், அந்த டிவோரிங் உல்ஃப்னு சொல்ல போகிற ஒரு கிளான், அது வந்து நிறைய கிளான் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு ராயல் கிளானில் வந்து இது வந்து ஒரு தேர்டு பிரின்ஸ். இந்த தேர்டு பிரின்ஸ் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா, ஒரு இன்னொரு கிளானோட சைட்னஸோட ரூமுக்குள்ளே போய் தப்பாக நடக்கிறதுக்கு வந்து அவன் முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்க, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லைப்பா, அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ இருங்க அந்த சைட்னஸ் வந்ததுக்கப்புறம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்கிற? அந்த சைட்னஸ் என்ன ஒன்றை மாதிரி ஒரு ஆளை லவ் பண்ணுறான்னு சொல்லி எங்களை நம்ப வைக்க பார்த்துட்டு இருக்கியா? நீ அங்கே உள்ளே போய் தேவையில்லாம் தப்பானது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் வந்து உன்னை நீ பண்ண குற்றத்துக்காக வந்து உன்னை பிரின்ஸுங்கிற பதவியிலேருந்து நான் வெளியில் வந்து எடுத்துடுறேன். உன்னோட கல்டிவேஷனும் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து சப்ரஸ் ஆகித்தான் இருக்கும். நீ நார்மலான ஒரு நாய் மாதிரி நீ வாழணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த சைட்னஸ் வந்தோடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். பரவாயில்ல, நீயே அது வந்தியே, இப்போவாது சொல்லு நான் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து இருந்துட்டு, இந்த மாதிரி உங்களோட கிளானில் வந்து உண்மையான லக் இருக்கிற சன் வந்து தேர்டு பிரின்ஸ்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, அவர் வந்து அதுக்கான தகுதியான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடி நீ சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது உண்மை தான். என்னோடய ரூமுக்கு வந்து அவன் வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு வந்து, அதாவது தப்பாக நடந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னடி இந்த மாதிரி பொய்யா சொல்லிகிட்டு இருக்க, பொய் புலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கு எவிடன்ஸ் தான் இது வந்து உங்களோட கிளானோட இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து திறக்கறதுக்கான ஒரு சாவி தான் இது எப்படி என் கையில் வந்துச்சு, இதை வந்து நான் பிடிக்கும் போது அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை வந்து நீ வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், சரி லவ் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் கிஃப்டாக நான் வந்து உனக்கு இதை கொடுத்தேன், நீ இதை வச்சு நான் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து உனக்கு மனுஷன் உருவம் நீ எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கே வந்து நீ நாய் உருவத்தில் தான் சுத்தம்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவனை சபிச்சு அந்த இடத்துலேருந்து வெளியில் தள்ளிடுவார். அப்படி வெளியில் தள்ளணுன்னே வந்துட்டு, நான் வந்து என்னோடய பாஸ்ட்டை பற்றி நான் யாருக்கிட்ட சொல்கிறேன்ட்டு எனக்கு தெரில, இது எனக்குள்ளேயே வச்சு நான் வந்து குமுறல்களை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டீமன் டாக் வந்து நினச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு சிக்னல் கிடைக்கிது. அதாவது டீமன் கிளான் சம்மந்தப்பட்ட ஒரு சிக்னல் வந்து கிடைக்க, என்னடா இது புது சிக்னல் இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி போட்டு டீமன் டாக் வந்து அங்கே அவசரமாக துண்டக்கான துணிக்கானு சொல்லி போட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்கோம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன நினச்சிக்குவாருன்னா, நம்ம நாய் ரொம்ப பாவம், அது வந்து மேட்டிங் சீசன் இல்லையா, ஸோ மேட்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நாயை வந்து பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதாவது இதுக்கு வந்து ஒரு பெண் டாக் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நினச்சிக்குவார். இப்போ இந்த டாக் வந்து அதை பார்க்க போக யாருன்னு பார்த்தா இவன் மேலே தேவையில்லாமல் பழி போட்டு அந்த கிளானை விட்டு நாடு கடத்த வச்சு வீட்டிலேயே எல்லோரும் வெறுக்கிற மாதிரி பண்ணி இத்தனை விஷயங்கள் நடந்ததில்ல. அவள் தான் வந்து கூப்பிட்டுருப்பா. பரவாயில்ல, என்னோடய சென்ட்டை பார்த்தோன்னே வந்து நாக்கத்தொங்க போட்டு வருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன விஷயம், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன எதுக்கு தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த சாவி நான் எதுக்கு தெரியுமா எடுத்தேன், இதில் வந்து ஒரு சீக்ரெட் ட்ரெஸரியோட சாவி தான் வந்து இது. இந்த உங்களோட கிளானோட ஃபஸ்ட்டு பேட்ரியாக் இருக்கான்ல, அதாவது உன்னோட தாத்தா, அவன் வந்து உங்கள்கிட்ட என்ன பார்த்தான்னு எனக்கு தெரியல, அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் ஆக்சுவலாக வந்து இது உங்கள்கிட்ட இருக்க முன்ன மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட இருக்கிற ஒரு தகுதியே கிடையாது. உன்னை எல்லாருமே சன் ஆஃப் லக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீ வீட்டை விட்டு உன்னோட இனத்தாலே வந்து வெறுக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு உங்கள் அப்பங்கிட்டே சாபம் வாங்கிட்டு இதெல்லாம் சன் ஆஃப் லக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது,
இப்போ பழைய விஷயத்தையெல்லாம் நீ எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மூஞ்சி அப்படி வச்சுக்காத, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு டீல் பேசுகிறதுக்கு தான் வந்தேன். நீ வந்து அந்த சாவி வந்து அந்த ட்ரெஷரி வந்து ஓப்பன் பண்ணின்னு வையேன், அதில் இருக்கிற ஒரு பொருள் நீ வந்து எடுத்துக்கோ. அதை வந்து ஹோலி ட்ரெஷர் இல்லைனாலுமே வந்து ஹோலி ட்ரெஷருக்கு கொஞ்சம் பக்கத்தாடி ஒரு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஹோலி ட்ரெஷர் தான் வந்து அது. அதாவது ஹோலி ட்ரெஸ்ஸுக்கு நிகர்னு சொல்ல முடியாது, ஹோலி ட்ரெஸ்ஸுக்கு வந்து அடுத்த லெவலான ஒரு ட்ரெஸ்ஸர், அதை வந்து நீ எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேர் நீ வந்து அசிங்கப்பட்டில, அது எல்லாத்தையும் நானே வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா சரி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வேணால் உனக்கு இந்த டீமன் கிங் பில் கொடுக்குறேன், இதை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை சாப்பிட்டீங்கன்னா டீமன் கிங்காக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து சிரிக்கும். இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கிற, ஆக்சுவலாக நான் ஏற்கனவே டீமன் கிங் தான், நீ பார்க்குறக்கே ஜோக்கர் பேண்டா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்க. என்னடா சொன்னேன், சரி நான் வேணால் என்னோடய கிளானில் வந்து சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளான், அதாவது டீமன் கிளானில் வந்து எக்கச்சக்கமான கிளான் வந்து பிரியப்பட்டிருந்தாலும் எங்களோட குரூப் மட்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிளானாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து சேர்ந்து உன்னோட ப்ரெஸ்டீஜுமே இன்க்ரீஸ் ஆகும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நடக்காது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசாமல் உனக்கு அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி என்னவா சரி அப்போ விஷயம் சொல்கிறனால உன் மண்டையில் ஏற்றிக்கா. ஆக்சுவலாக நான் வந்து தனியான ஆள் கிடையாது, இப்போ எனக்கு வந்து மாஸ்டர் இருக்கிறார், அவர் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, இந்த உலகத்தையே அவரோட கைக்குள்ளே வச்சு ஆட்டி விளையாடுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். அவரை விடு, அவருக்கு கீழே இருக்கிற அவரோட ஸ்லேவ் பிரதர் ஸ்கெலிட்டன், அவரை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், அவர் வந்து நம்பர் 1 தக்கு. ஸோ இப்போ அவங்க ரெண்டும் இருக்கிற வரைக்கும் உன்னால் வந்து என் மண்டையில் இருக்கிற ஒரு மயிரையும் கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன தைரியம் தான் நீ வந்து இப்படி சொல்லியிருப்பேன், ரொம்ப ஹேட்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு வளரிட்டு இருக்க. சைட்னஸ் அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது எப்போ போனான், இப்போ என்ன பண்ணுறது சைட்னஸ், இது ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன போய் ஆர்டரு, அவன் மாஸ்டருங்கிறான்ல, எனக்கு அந்த மாஸ்டர் இப்போயே பார்த்தாகணும், கிளம்புங்கடா பொட்டி படுக்கையெல்லாம் கிளம்புங்கடா, இப்போ அவனை போய் பார்க்குறான், அவனை போய் அடிச்சு தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த ஸ்கெல்டன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா வேலை வைக்கிறீங்க, சட்டு புட்டுன்னு பண்ணுங்கடா, இப்படி நீட்டி நெளிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்போ வேலை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் அந்த ஹியூமன் வேஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான்ல, அவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்க, என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி போட்டு ஒரே உதவ தான் கரெக்டாக அந்த ஹியூமன் வேஸ்ட்லேயே போய் விழுந்துட்டுருக்க. நீ இங்கே தான் இருக்கிறியாடா நாயை, உன்னை தேடிட்டு இருந்தேன்டா எங்கே போனேன்னு சொல்லி போட்டு, இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து நீ விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அடிக்க, அது அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும். எங்கடா போகிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சே பரவாயில்ல நீங்கள்லாம் உங்கள் வேலையை கரெக்டாக தான் பார்க்குறீங்க, உனக்கு மட்டும் நான் அடிஷ்னலாக ஒரு 20 கோல்டு காயின்ஸ் வந்து காம்பன்சேஷனாக வந்து நான் கொடுக்குறேன், உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமாகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த கேப்பில் வந்து அந்த டாக்குமே வந்து சொல்லிடும், இந்த மாதிரி பிரதர் என்னோடய கிளானை சேர்ந்தவங்க வந்து என்னை கொல்றக்கு வராங்க, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ்வளோ தைரியமாயிடுச்சா, சரி வரட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம், இப்போது ஸ்கெல்டன் வந்து வெளியில் போயிடுமா, அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து பின்னாடி வந்து ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளிடும், அவங்களும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் டெக்னிக் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாத மாதிரி ஹீரோவோட அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹோலி ட்ரெஸ்ஸுமே வந்து அது ஒரே ஃப்ரீஸ் ஆக்கிடும், இவங்க உள்ளே போகிற வரைக்கும் விட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி விடும். ஆன் பண்ணி விட்டுன்னு வந்து இவங்க அந்த நார்மலாகவே ஹீரோட வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் லெவல் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது, உள்ளுக்குள்ளே போனாலே வந்து சப்ரஸ் ஆயிரும். இப்போது இந்த ஸ்கெல்டன் வந்து உள்ளே போகிற வரைக்கும் விட்டு போனதுக்கப்புறம் வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே வந்து டாக்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்க, இது வந்து சாட்டையால் அடித்து அங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எலும்பர். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க நாய் வந்து என்ன கடிக்குது, சீக்கிரம் வந்து காப்பாற்று மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன தைரியம் தான் வந்து என்னோட எலும்பனை வந்து நீ அடிப்பா அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது கடிப்புன்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா நாயுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். அடித்தோடனே வந்துட்டு சே இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது, பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது நான் வந்து சேம் ப்ரீடை மட்டும் பார்த்து கண்டுபிடிக்கணும், இப்போ எல்லாமே வந்து சேம் ப்ரீடு மாதிரி தான் சொல்லி போட்டு ஹீரோ வந்து ஆம்பளை நாய் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில் போட்டுறாரு. கடைசியாக ஒரே ஒரு பொட்டை நாய் தான் இருக்குது, கிடச்சிருச்சு. இங்கே தான் இருக்கிறியா பொட்டை நாயை, இப்போது எனக்கு நல்ல வாய்ப்பு, என்னோடய டாகுக்கு வந்து மேட்டிங் கொடுறக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்துட்டு கதவுகள் மூடப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டாக் உனக்கு வந்து இந்த மாதிரி ஆடி மாதம் வந்துருச்சுல்ல, இதோ உனக்கான மேட்டிங் வந்து நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போய் அவளை ஃபக் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அந்த டீமன் டாக் வந்துட்டு ஒரே குஜால் ஆயிடுது, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் நான் உங்களை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டீமன் டாக்கோட அந்த சைட்னஸ் இருப்பாள், அவளுக்கு வந்துட்டு திக்கு திக்குன்னு இருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற நகைச்சுவை வந்து அடுத்த பாட்டில் பாருங்கள். லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வளர்ற ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.